வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இந்த கை பிடிச்சிருக்கிறவர் வந்து 9 வருஷம் இந்த குழந்தைக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காரு. 9 years ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க, நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ண பாசிட்டிவ். இந்த 9 வருஷத்துல முத 2 கோடு வந்து இப்பதானா? ஓகே. ஆக்சுவலி இவங்க கோவிட்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை வந்திருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா அவங்க வந்ததும் அந்த டைம்ல பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுனால ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியாம போயிட்டு இப்ப திருப்பி 6 monthsக்கு முன்னாடி வந்தாங்க. ப்ரொலாக்டின் 42.11 வந்ததுங்க. முதல்ல ப்ரொலாக்டினை நம்ம திருப்பி ப்ரொலாக்டின் செக் பண்ணமா மேம்? ப்ரொலாக்டின் செக் பண்ணமா? மொட்டிலிட்டி 10% தான் இருந்தது. அதுக்கு மருந்து கொடுத்துருந்தோம். ப்ரொலாக்டின் 3 months கழிச்சு நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் மொட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னு கொடுத்தோம். அவருக்கு நல்ல கவுண்ட்லாம் இருந்தது, மொட்டிலிட்டி மட்டும் கம்மியா இருந்தது. அதுக்கு கொடுத்தோம். அப்புறம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படி ஃபீல் பண்றீங்க மேம், சொல்லுங்க. பிரச்சனைக்கான சொல்யூஷன் அதே இடத்துல இருக்கும். நம்ம கண்டிப்பா தேடும். யாருமே ரொம்ப கஷ்டப்பட்டனாலும் ரொம்ப டிப்ரெஷன், சூசைட் அந்த மாதிரி கூட யோசிச்சுக்கலாம். வீட்டுக்கு கூட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா சொல்யூஷன் இருக்குன்னு நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை உண்மையிலுமே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க மேம். எனக்கு வார்த்தையிலே இல்லைங்க மேம் சொல்றதுக்கு. நேற்று ஹார்ட் பீட் கேட்டதையும் எங்க 2 பேருக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா போயிடுச்சுங்க மேம். நேற்று உங்க குழந்தை ஹார்ட் பீட் கேட்டீங்களா? இங்க நீங்க அழகிறீங்க, உங்க வீட்டுக்காரங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. நீங்க இதான் ஆனந்த கண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இனிமே வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது, சந்தோஷம் தான் உங்களுக்கு. நீங்க ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? நீங்க எங்க பாருங்க, நீங்க அழுது துக்கமா பேசுங்க, உங்க வீட்டுக்காரங்க வந்து பயங்கர எமோஷன் ஆயிட்டாரு. நீங்க உங்க குழந்தை வந்து ஓகே, குழந்தை ஹார்ட் பீட் நேற்று கேட்டது அது சந்தோஷமா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த 2 கோடும் பாக்காது. ஒண்ணு இல்லைங்க, சாதாரண பிரச்சனை தான். ப்ரொலாக்டின் கூட இருந்தது. சரி, ஓகே. உங்களுக்கு அறிவோட பிரச்சனைன்னு சொல்லவே இல்லைங்க மேம். எங்களுக்கு நார்மலா இருக்காதுன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நீங்க இன்ஜெக்ஷன் மூலமாவோ இல்ல டெஸ்ட் டியூப் எதுவும் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நார்மலா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிருந்தாங்களா? ஆமாங்க, அது வாய்ப்பே கிடையாது. இன்ஜெக்ஷன் ஐவிஎஃப் அந்த மாதிரியாவோ இல்லைன்னா நீங்க டெஸ்ட் டியூப் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரு டைம் கூட எனக்கு அது வேண்டாம், இயற்கையா கண்டிப்பா நமக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு 9 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த மாதிரி போகவே இல்லைங்க மேம். முடிஞ்ச வரைக்கும் நான் வேண்டானே விட்டுட்டேங்க. சரி, உங்க வீட்டுக்காரர் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸா வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. தேங்க்யூ ஃபார் ஸ்வீட்ஸ். அப்புறம் எல்லா ஸ்டாஃபுக்கும் வாங்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு நீங்க இப்படி செலவழிக்கிறீங்க? நீங்க இங்க பாருங்க, தேன் எடுத்து வந்து எங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்க தேன் தான் கொடுத்தாங்க. கரெக்டா இன்னொருத்தர் வாங்கிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொண்டு போய்க்கலாம். இந்த டைம் ஃப்ரீ டைம். இங்க பாருங்க, தேன் நீங்க இங்க பாருங்க, தேன் நீங்க உங்க குழந்தைக்கு குடிங்க. நீங்க 10 மாசம் குடிங்க. என்கிட்ட நிறைய தேன் இருக்கு. உங்க தயவு செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வாங்கி எனக்கு கொண்டு வரணும் ப்ளீஸ். இது வந்து ரெக்வஸ்ட். உங்க வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை என்னோட குழந்தை. நீதா ஞாபகம் இருக்கா? போன தடவை நான் இத்தனை தடவை வரேன் அண்ணாடும் எனக்காண்டி கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோன்னு பாவம் போல சொன்னாங்க. நான் வேண்டிக்கிறேன், நீ சொன்னியா? பணம் வாங்கிருக்கு. சரி, உங்க மனசுதான் கடவுள். இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட உலகம் போற்றும் குழந்தைய பெற்று எடுத்துட்டு அந்த குழந்தையோட என்கிட்ட வர. நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க அப்படிதான் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்து தவறு அவங்க பெற்று நேற்று நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நேற்று போட்டு. நீங்க என் பொண்ணு சொன்னா டெய்லி நீங்க ஒரு வீடியோவாவது போடணும், 10 பேர் டெய்லி மாசம் ஆக்கணும்னா அந்த மாதிரி கடவுள் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நினைச்சுக்கிறேன். என் பேர்ல அர்ச்சனை பண்றீங்களா? சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த தேனை வந்து நீங்க வாங்கி நீங்க குடிக்கணும். தேன் வந்துட்டு ரொம்ப 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 நல்லது. நீங்க வாங்கி ரெகுலரா ஒரு ஸ்பூன் உங்க மாசம் 1.5 கிலோ வெயிட் என்ன போதும். உங்க வீட்டுக்கார உங்களை ஊட்டி ஊட்டி வளர்க்கறாரு போல. தைராய்டு செக் பண்ணிருங்க. எதுக்கும் தைராய்டு டெஸ்ட் பண்ணிருங்க. தைராய்டு நார்மலா தான் இருக்கு. சரி, நீங்க ஒண்ணு மனசுல சந்தோஷமா இருக்கீங்க, இவ்வளவு கவலையா இருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷத்தையே உங்களுக்கு தைராய்டு இல்ல, அவங்களுக்கு உங்களுக்கு அந்த மனசுல ஹீமோகுளோபின் நார்மல் தான். உங்களுக்கு அந்த சந்தோஷத்திலே கூடுதல் 1.42 தான் TSH நார்மல் தாமா.
பித்தப்பை பாலிப்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண பிரச்சனை தான், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப கர்ப்பப்பையில இருக்கிற ஃபைப்ராய்டு தான் வளரலாம், அதனால உங்களுக்கு குழந்தை கால் வந்து பெண்ட் ஆகலாம், அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறமா நீங்க சாப்பிட்ற அயன் கால்சியம் டேப்லெட்டோட இந்த ஹோமியோ மெடிசன் எடுத்துட்டே வாங்க, ஒன்றும் பண்ணாது. கட்டியும் ரொம்ப சின்னதா 12 mm தான். சரி ஓகே, பாலிப் தான், அது பயப்பட தேவையில்லை. சரி, இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு உங்க சாக்கும் கொடுத்துட்டேன். நீங்க குழந்தை பிறந்தப்ப அடுத்த வருஷம் நியூ இயர்க்கு குழந்தையோட வரீங்க. 2025 நியூ இயர் உங்க குழந்தையோட, சரிங்களா? நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. காரணத்தை கண்டுபிடிச்சி பிரெக்னன்சி எதனால குழந்தைன்னு காரணத்தை கண்டுபிடிங்க. இப்ப இவங்களுக்கு ப்ரொலாக்டின் கம்மியானது, அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மொட்டிலிட்டி கம்மியானது 10% தான் இருந்தது. அழகா மருந்து சாப்பிட்டாங்க 6 months. ஆனா பாருங்க, ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டு என்ன பண்ண முடியல, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்க, என்ன நம்புனீங்க. இல்ல ஆஷா, அதை சரி பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கோவிட்ல இருந்து நாங்க 3 மாசம் ஆயிடுச்சுங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு. அது ரெக்கவர் ஆகி வரக்கும் கிட்டத்தட்ட 1 year பக்கம் ஆயிடுச்சு. அதனால என்னால வர முடியல. நான் வராததுக்கு காரணம் அதுதான். ஓகே சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க நிம்மதியா நல்லா பாட்டு கேளுங்க. கந்தசேஷ கவசம், கந்தகுரு கவசம், காயத்ரி மந்திரம், நிறைய சாமி ஸ்லோகங்கள் சொல்லுங்க, கோயில் போங்க, பாசிட்டிவா இருங்க, நிறைய பாட்டு கேளுங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு நல்ல குழந்தை வரும். நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு 9 வருஷம் எவ்வளவு ஏங்கி இருப்பீங்க. இது அதே உள்ளுக்குள்ள உங்க குழந்தை உதைக்கிறது, அந்த துள்ளுறது, விளையாடுறதுலாம் என்ஜாய் பண்ணி. நேற்று வந்து பேசினா தான் சொன்னாங்க, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வந்தாங்க, அவங்க லோக்கல் பேஷண்ட் வந்தாங்க. நான் வந்துட்டு என்ன பண்றீங்க உள்ளன்னு கை வச்சப்ப காலில் உதச்சிச்சு. அது நேற்று வீடியோல சொல்ல விட்டுட்டோம். முடிச்சப்ப சொன்னாங்க, மேம் அப்பயே என்ன நேற்று என்கிட்ட அவ்வளவு ஒட்டிக்கிச்சு, நார்மலா பழகிச்சு அந்த குழந்தை. பார்த்தா அவங்க 10 மாசமா வீடியோ கேட்டு என் வாய்ஸ் அந்த குழந்தைக்கு அவ்வளவு பரிச்சயமா இருந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன தவறு இருந்திருப்போம், நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருப்போம் இப்படிலாம் சொல்றதுக்கு. அந்த கர்ப்பப்பையில இருக்கும்போதே என் குரல் கேட்டு அதுக்கப்புறம் வந்து யார் தூக்கினாலும் அது முகத்தை பார்த்து அப்படி போகுது. ஆனா என்கிட்ட இது அவ்வளவு விளையாடி டான்ஸ் ஆடி குதிச்சு ஆட்டம் போட்டுச்சு. அந்த மாதிரி உங்க குழந்தைய ஆஷாத்த ஞாபகத்தோட என்ன நினைச்சுட்டே வரும். சரிங்களா? என்னை பத்தி சொல்லுவீங்க அப்பப்ப குழந்தை. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க போன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. போனை வந்து பக்கத்துல வச்சு தூங்காதீங்க. வைஃபை எல்லாம் தான் ஆஃப் பண்ணிருந்தாங்க, ரேடியேஷன் இல்லாம பாத்துக்கோங்க. சரியாப்பா? ஓகேப்பா, லவ் யூ ஆல். நன்றி.